ஏஎஸ் கௌராமா சம்பத் விளக்கல்லத்தம் ஊராட்சி கிடப்பனூர் பகுதியில் உள்ள 2 கிலோமீட்டர் லட்சம்புரத்திலிருந்தும் கிடப்பனூர் வழி 2 கிலோமீட்டர் மண் சாலை உள்ளது. 20 ஆண்டு காலமாக மண் சாலை எப்போதும் மழை பெய்தால் மண்ணும் சேரும் குழியுமாக உள்ளது. அந்த பகுதியில் நீண்ட நாளாக இந்த சாலை அமைத்தி கொடு சொல்லி பல நேரமும் உணவு கொடுத்தோம். இதை உடல்நல சரியில்லை, 108 வர வசதி இல்லை. தார் சாலை அமைத்து தர வேண்டும். ஜோலார்பேட்டை தொகுதியில் உள்ளவர் அமைச்சர் அவர்களும் மாவட்ட கலெக்டர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் பகுதியில் உள்ள மண் சாலையை தார் சாலை அமைத்த வேண்டும். அதனால் தார் சாலை அமைத்து தரதுனால உடனடியாக நாங்கள் நெல் நாற்றை நட்டு தர்ணா போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அதிகாரிகள் உடனடியாக மாநில அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரம் உடனடியாக இந்த தார் சாலை அமைத்து தர வேண்டும் கேட்டுக்கொண்டேன். சாலை கிடப்பனூர் டு என்ஹெச் சாலை வில்லியம் 2 கிலோமீட்டர் உள்ள அந்த சாலை. அந்த பகுதியில் வசிக்கிறது சுமார் 200 குடும்பங்கள் இந்த பகுதியில் அந்த சாலையாக உள்ளது. அந்த சாலையில் உள்ளவர்களுக்கு 200 குடும்பத்துக்கும் இந்த வழியில் காட்டு பகுதியில் உள்ளது. அந்த பகுதியில் பாம்பு புள்ளிகள் காட்டு பகுதியில் இருக்க சிறுத்தைகளாக உள்ளது. அதனால் இதை தார் சாலையை அமைத்து தர வேண்டும் என்று உடனடியாக தொகுதி அமைச்சர் அவர்களும் மாவட்ட கலெக்டர் அவர்களும் உடனடியாக இதை செஞ்சு தரல. நீண்ட காலமாக 20 ஆண்டு காலமாக செய்யாததுனால நாங்கள் இதை நெல் பயிர் தண்ணி தேங்கி கொண்டு இருக்கோம். பொழுகும் பூச்சமாக இருக்கிறதுல நாங்கள் நெல் பயிரை நட்டு தர்ணா போராட்டம் பண்ணியிருக்கோம். மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எங்களுக்கு தார் சாலை அமைத்து தர வேண்டும். இதில் ஆம்புலன்ஸை கொண்டு வரதும் முடியவில்லை. ஒரு பிரசவம் ஆகிறது கூட பெண்களுக்காக பாதுகாக்க வேண்டும்னா உடனடியாக மாநில அரசாங்கம் மாவட்ட கலெக்டர் அவர்களும் ஜோலார்பேட்டை தொகுதி அமைச்சர் அவர்களும் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தார் சாலை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கும் 200 குடும்பம் கிடப்பனூர் உள்ளது. அதுக்கு அமைத்து தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடுப்பா ஆளுங்க நடுப்பா என்னடா ஊர் பக்கத்திலே இருக்குது, அப்படி போயிருக்கா. பத்து போன போதும். அது மேலே கீழுக்கு வர மாதிரி பண்ணிடலாம். இது அப்படியே கந்தளி ஜாயிண்ட் ஆகிடும். லட்சுமி பாகாதி போய் போயிடலாம். ஆமாம், லட்சுமி பாகாதி ரோடு அதை தான் பழம் எவ்வளோ.
இதெல்லாம் சொல்கிறது இல்லையா?